இட்ஸ் அ இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ். இந்த வீடியோவே ரொம்ப ஹாரராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஆஃபீஸ்க்கும் சரி வீட்டுக்கும் சரி 2 பேருமே ஒன்றா போவாங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் 2 பேருமே ஒன்றா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்தமாரி அந்யோன்யமான கப்பல். ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா அவங்க காரு கொடூரமாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அங்கேயே அந்த பொண்ணு காருக்குள்ளே நசுங்கிட்டு அந்த பையன் வெளியே ஓடியாந்து விழுந்துட்டான். வெளியே ஓடியாந்து விழுந்த உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவன் உயிரை பிடிச்சி வைக்கிற மாரி இந்த டாக்டர்ஸுங்க எல்லாம் பிடிச்சி வைக்கிறாங்க. ஆனால் அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கான். கோமாலேருந்து வெளியே வர மாட்டான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு இறந்துட்டா. அவளை புதைக்கியும் வச்சுட்டாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கொடூரமாக அழுகுறாங்க. கதறி இந்தமாரி ஆயிடுச்சு, நம்ம பொண்ணு இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இந்த பையனுக்கு தெரியல, கோமா ஸ்டேஜில் இருக்கான். கோமா ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஃபேமிலியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க, அவன் பாடியிலேருந்து அவனோட ஆத்மா வெளியே போகுது. அந்த வெளியே போன ஆத்மா ஒரு நெருப்பு குழம்பு சந்திக்குது. அந்த நெருப்பு குழம்பு சந்திச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஓடுற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆத்மா வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாடி பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். படுத்ததுக்கப்புறம் 3 பேர் ஆத்மா சுற்றி அவனை இருக்குது. அதுக்கப்புறம் அவன் தனியாக உட்காந்துருக்கான். அப்போ தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட்டும் பண்ணுறான். மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் கூடயே இருக்கா. 2 பேரும் ஒன்றா பேசுகிறாங்க, நார்மலாக இருக்காங்க. அவனுக்கு விஷயம் தெரியல, இந்தமாரி அந்த பொண்ணு இறந்துட்டா, இவன் கோமாவில் இருக்கான்னு தெரியாத அவன் அந்த பொண்ணு கூட வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு இது மட்டும் புரியுது, ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்காங்கன்னு புரியுது. ஆனால் அவனால் யோசிக்க முடியலக்கி இந்தமாரி சுச்சுவேஷன் இருக்குன்னு. அந்த பொண்ணு அவனை எதுவுமே நினைக்க விடாத அவனை பார்த்துக்கிறான், அவன் கூட இருக்கா. சந்தோஷமாக 2 பேருமே அந்த உலகத்தில் 2 பேருமே அந்யோன்யமாக வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு புரிய வருது, இந்தமாரி ஆத்மா உலகத்தில் நம்ம இருக்கோன்னு. அவன் அந்த விஷயம் தெரிஞ்சோடனே அந்த பொண்ணை கெட்டியமாக கட்டி பிடிச்சிக்கிறது, போகவே விட மாட்டான். ஆனால் எத்தனை நாளைக்கு இந்தமாரி 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி 2 பேருமே கட்டி பிடிச்சி ஒன்றா இருந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முடிவு பண்ணுறா, இனிமேல் நம்ம போய் தான் ஆகணும். இவன் வந்து மனுஷன், நம்ம ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனை விட்டு பிரியிற, அவனும் விட முடியாத அவனை கூப்பிட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கோமாலேருந்து ஏஞ்சி அந்த பொண்ணை கேட்குறான், எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்தமாரி ஆயிடுச்சுன்னு உடனே கதறி அழுகுறான். கதறி அழுகுறான். என்ன சொல்கிறான், என்னை சாவடிச்சிருங்க, இல்லைன்னா நான் அந்த கோமா ஸ்டேஜுக்கு போகிறேன், எனக்கு அவளை பார்க்கணுன்னு கதறி அழுகுறான். இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு உங்களோட பேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட் கமெண்டர் நாகம்மா பழனி. உங்களோட பேரும் நான் இந்தமாரி சொல்லணுன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்லுவேன். பாய்.